வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தோசை. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகு, கேப்பை, வெள்ளை சோளம், ஜவ்வரிசி, சிகப்பரிசி, அப்புறம் நார்மல் இட்லி அரிசி, உளுந்து, இது எல்லாம் சேர்த்து பாருங்கள். எல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாம் வந்து கால் கால் டம்ளர் போட்டிருக்கேன். இதில் தட்டைப்பயிரும் வேறு போட்டிருக்கேன். தட்டைப்பயிறு வந்து ஒரு நவதானியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நார்மல் இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, ஒன்று பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் கேப்பை, ஜவ்வரிசி, வரகு அரிசி, சிகப்பரிசி, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். மக்காச்சோளமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட உளுந்து ஒன்று ப்ளஸ் 9 ஐட்டமும் வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா அலசி விட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இதை போட்டு அரைச்சிக்கலாம். அதில் எதுவும் வந்து போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி அடைக்கி மாவு அரைச்சிருந்தேன். அதே ஜாரில் தான் வந்து இதை போடுறேன். இதை போட்டு நீங்கள் நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் 8 ஹவர்ஸ் வந்து புளிக்க வச்சிடணும். வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹை ப்ரோட்டீன் உள்ள தோசை வந்து ரெடி. டெய்லி நார்மல் இட்லி தோசையை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக செய்கிறதுக்கு நமக்கு டைமும் இருக்காது. அப்போதைக்கு வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டது மாதிரி ஒரு தோசை செஞ்சு கொடுக்குறப்ப எல்லா சத்துக்களும் வந்து பிள்ளைங்களுக்கு போய் கிடைக்கும். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் தோசை மாவு பார்த்துக்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி வேணாலும் ஊற்றி நம்ம இந்த மாதிரி கரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து கல் வந்து போட்டிருக்கேன். நல்லா காயட்டும். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி வந்து ஊற்றி நல்லா தடவி விட்டுருங்க நைஸாக. ரொம்ப நைஸாக தடவினாலும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். புளிச்ச மாவு இல்லையா, அதனால் வந்து மாவு புளிச்சிருக்கு. நீங்கள் இல்லை அரைச்சோன்னே ஊற்றினா அடை மாதிரி வந்து நல்லா உடனே எடுக்க வரும். இது வந்து கொஞ்சம் புளிச்சதுனால கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த தோசை. சட்னி, சாம்பார், கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷன். அது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.